ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் சிம்பிளாக டேஸ்டியான சிக்கன் குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு துண்டு இஞ்சியை நறுக்கி சேர்த்துட்டு அது கூடவே 6 பல் பூண்டையும் சேர்த்துட்டு அது கூட 5 கிராம்பு, 1 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் மிளகு இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நம்ம நல்லா அரைச்சி வச்சுக்கலாம். இப்போ நம்ம ப்ரெஷர் குக்கரில் 4 ஸ்பூன் எண்ணெயை சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடான உடனே 4 பட்டை, 5 கிராம்பு, 3 பிரிஞ்சி இலை, இது கூடவே 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை சேர்த்துட்டு நம்ம நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்க சிக்கன் குழம்போட டேஸ்ட் இன்னும் ரொம்ப நல்லா இருக்கும். அதனால நம்ம வெங்காயத்தை கொஞ்சம் நல்லாவே வதக்கிக்கலாம். வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினோடனே நம்ம இப்போ அரைச்சி வச்சுருக்க அந்த பேஸ்ட்டை சேர்த்துட்டு அதில் இருக்க இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம நல்லா வதக்கிக்கலாம். இப்போது இதோட பச்சை வாசனை எல்லாம் போயிடுச்சு. இப்போது நம்ம 2 மீடியம் சைஸ் தக்காளியை சேர்த்துட்டு அதையும் நம்ம நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இது கொஞ்சம் ஓரளவு நம்ம வதக்கி இருக்கோம். இந்த நேரத்தில் நம்ம தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்துட்டு அதையும் நம்ம நல்லா வதக்கிக்கலாம். கல்லுப்பு சேர்த்தோடனே தக்காளியோட தோலெல்லாம் பிரிஞ்சு தக்காளி நல்லா மசிஞ்சு வந்துடும். பாருங்கள், இப்போ தக்காளி நல்லா தோல் உறிஞ்சு நல்லா மசிஞ்சு வந்திருக்கு. இப்போது நம்ம சிக்கன் குழம்புக்கு தேவையான மசாலாலாம் சேர்க்கலாம். 1 ஸ்பூன் மஞ்சள் தூள், 4 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிளகாத்தூளோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிளகாத்தூளோட பச்சை வாசனை போயிடுச்சு. இப்போ நம்ம சிக்கன் குழம்புக்கு தேவையான அளவு 2 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது நல்லா கொதிச்சு வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். பாருங்கள், குழம்பு நல்லா கொதிச்சு வர ஆரம்பிச்சிருக்கு. இந்த நேரத்தில் நம்ம கழுவி வச்சுருக்க சிக்கன் பீஸ் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். நாங்கள் 1/2 கிலோ சிக்கன் வாங்கியிருக்கோம். சிக்கன் எல்லாம் சேர்த்தாச்சு. இப்போ நம்ம இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது இது லேசாக கொதிச்சு வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். லேசாக கொதிக்கும் போதே நம்ம மூடி போட்டு மூடி வச்சிடலாம். பாருங்க, லேசாக கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு. இப்போ இதை நம்ம மூடி வச்சிடலாம். 4 விசில் விட்டுட்டு நம்ம திறந்து பார்க்கலாம். 4 விசில் வந்துடுச்சு. இப்போ இதை நம்ம திறந்து பார்க்கலாம். திறக்கும் போதே சிக்கன் குழம்போட வாசனை ரொம்ப நல்லா இருக்கு. இப்போ நம்ம சிக்கன் வெந்திருக்கான்னு பார்க்கலாம். பாருங்கள், சிக்கன் ரொம்ப அழகாக வெந்திருக்கு, சாஃப்டாக இருக்குது. பாருங்கள், சிக்கன் சூப்பராக வெந்திருக்கு. அவ்வளோதான், சிக்கன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம சுட சுட இட்லி, தோசைக்கெலாம் கூட வச்சு சாப்பிட்லாம், நல்லா இருக்கும். உங்களுக்கு சிக்கன் குழம்பு தோசை கூட இல்லை இட்லி கூட எது கூட வச்சு சாப்பிட்டா பிடிக்கும்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வீடியோ பார்த்ததுக்கு தேங்க்ஸ். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.